வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சி. பாலாஜ். இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா, பயிற்சிக்கு உண்டான முக்கியமான ஒரு பதிவுன்னு பார்க்கலாம். அதாவது நம்முடைய ஆசன வாய்வை பாதுகாக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சிகள பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம இதுல பார்க்கக்கூடியது உணவு முறைய பார்க்கலாம். நம்ம உணவுன்னு பார்க்கும் பொழுது, மிகவும் காரமான உணவுகளை தவிர்ப்பது மிக சிறந்த ஒன்றாக பார்க்கலாம். அதாவது பச்சை காய்கறிகளை எடுப்பது மிக நல்லது. அதேபோல கீரை வகைகள் எடுப்பது மிக நல்லதுன்னு பார்க்கலாம். வெகு நேரமாக அமர்ந்து கொண்டு வேலை செய்கின்ற நபர்களுக்கு வரக்கூடிய ஒன்றா பார்க்கலாம். இது வெப்பம் அந்த இடத்துல அதிகரிக்கப்படும் பொழுது, அந்த மூலம் என்பது வரக்கூடிய ஒன்றா பார்க்கலாம். இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, டிரைவர்ஸ்க்கு வரலாம். அதேபோல அமர்ந்து கொண்டு பணிபுரிகின்ற நபர்களுக்கு வரக்கூடிய ஒரு நிகழ்வ நம்ம பார்க்கலாம். இதுல இந்த உணவு கட்டுப்பாடுன்றது ரொம்ப முக்கியமான ஒன்றுன்னு பார்க்கலாம். அதேபோல ரொம்ப நேரம் அமரக்கூடிய நிகழ்வு ஏற்பட்டால், சிறிது நேரம் அதாவது ஒரு 1 மணி நேரத்துக்கு ஒரு 2 நிமிடம், 3 நிமிடமாவது அந்த நடப்பது என்பது மிக சிறந்த ஒன்றாக நம்ம பார்க்கலாம். நம்ம அமரக்கூடிய இடம் என்பது பார்த்தீங்கன்னா, ரொம்ப இது இல்லாம ஹார்டா இல்லாம, சாஃப்ட்டா இருக்கிறது ரொம்ப நல்லது. இதுக்கு மருத்துவம் பார்க்கும் பொழுது, அதாவது நம்ம மலம் கழிப்பதற்கு முன்பாக விளக்கெண்ணெய் ஆசன வாயுல தடவுவது ரொம்ப நல்லது. அதேபோல உங்களுடைய விரல்கள் வைத்து அந்த ஆசன வாயு உள்ஸ்தானத்துல அப்ளை பண்றது ரொம்ப நல்லது. அதேபோல இரவு உறங்குவதற்கு முன்பாக திருப்பி அதேபோல விளக்கெண்ணெய் தடவுவது என்பது நல்லது. இது இன் ஃபியூச்சர்ல நம்முடைய ஆசன வாயுவை பாதுகாக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு வழிமுறையா பார்க்கலாம். ஆசன வாயுவுல உங்களுக்கு எரிச்சல் ஏற்பட்டாலும் இத நம்ம பயன்படுத்தலாம். அதேபோல பயிற்சி வந்ததுன்னா, நம்ம நார்மலா ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் போல ஒரு பெரிய டப்ல கொஞ்சோண்டு கல்லுப்பு அண்ட் தென் மஞ்சாத்தூள் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிட்டு, அந்த டப்ல நீங்க அமரும் பொழுது, அதாவது ஒரு 5 நிமிஷம் நீங்க தாராளமா அந்த இடத்துல ஒரு வெப்பமான நீர் இருந்தா போதும். ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டாம். அந்த இடத்துல நம்ம காலையில, இரவு இது போல இந்த யுக்திய பயன்படுத்தும் பொழுது, அந்த பல்ஸ் கொஞ்சம் குறையக்கூடிய ஒரு நிலைய நம்ம பார்க்கலாம். அந்த வலி இல்லாத ஒரு நிலைய நம்ப எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வ பார்க்கலாம். கருணைக்கிழங்கு வாரத்துல ஒரு 2 நாட்கள் நம்ம எடுக்கிறது தவறில்ல. உங்களுக்கு டயபெட்டிக் இல்லன்னா, கருணைக்கிழங்கு லேகியம் நாட்டு மருந்து கடைகள்ல நம்ப விக்கும். அது நீங்க தாராளமா ஒரு நெல்லிக்கனி சைஸ் காலையில ஒரு தடவ, சாயந்தரம் ஒரு தடவ எடுப்பதனால, இது பல்ஸ் இருந்தாலும் சரி, இல்லனாலும் சரி, கருணைக்கிழங்கு லேகியம் என்பது தாராளமா எடுக்கலாம். இதுல அந்த வாயுவோ, பித்தமோ எதுவுமே இல்லாத ஒரு கிழங்கு வகைன்றது கருணைக்கிழங்கு மட்டும் தான். அதனால கருணைக்கிழங்குன்றது பொதுவாக எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இது எடுத்துக்கலாம் தவறில்ல. அதேபோல இதுல முத்ரான்னு பார்க்கும் பொழுது, இது போல ஸ்தானம். அதாவது இந்த 3 விரல் மேல் நோக்குல போல இருக்கும். இந்த 2 விரல் என்பது ஒன்றாக கூடியிருக்கும். இதுல நம்முடைய விரல்னு பார்க்கும் பொழுது, இதுல பஞ்சபூத தத்துவம். இது நெருப்பு, காத்து, ஆகாயம், பூமி, நீர். இப்போ இந்த விரலோட இணைய போகுது. அப்ப இணையும் பொழுது, இது நீரு, இது நெருப்பு. அப்போ நெருப்புன்ற தத்துவத்தை இந்த நீர் என்பது அணைக்கப்படுகிறது. அப்போ நம்ம உடம்புல அந்த நீர் சக்தி என்பது அதிகரிக்கக்கூடும். அப்போ நம்மளுடைய அந்த பல்ஸ் என்பது வெகு சீக்கிரமாக சீரடையக்கூடிய ஒரு நிலையா 2 கைகளையும் இந்த முத்ரா பயன்படுத்தி ஒரு 15 நிமிடம் காலையில ஒரு தடவ, சாயந்தரம் ஒரு தடவ இந்த முத்ரா என்பது பயன்படுத்தலாம். வெறும் தரையில இருக்க வேண்டாம். பெட்ஷீட்டோ, பாயோ, மேட்டோ பயன்படுத்துவது ரொம்ப நல்லது. நீங்க நாற்காலியில அமர்ந்து கொண்டும் தாராளமா செய்யலாம். தவறு என்பது இல்ல. நாற்காலியில அமர்ந்து கொண்டு செய்யும் பொழுது, உங்களுடைய பாதம் என்பது தரையில பட வேண்டாம். அப்படி தரையில படுற போல இருந்தா, கீழ ஒரு விரிப்பு வைத்துட்டு, அதற்கு மேல இந்த நாற்காலி என்பது வைத்துக் கொண்டு செய்யலாம். தவறு என்பது இல்ல. உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தா, ஒரு 1 1/2 மணி நேரம் கழித்த பிறகு செய்யப்பட வேண்டும். பெண்கள பொறுத்தவரைக்கும், கன்சீவ் ஆன அந்த தினங்களில முத்ரா பயன்படுத்துவது வேண்டாம். அதேபோல மாதவிலக்கு ஏற்பட்ட தினங்கள்ல இந்த முத்ரா பயன்படுத்த வேண்டாம். உங்களுக்கு ஏதாவது சர்ஜரி நடந்திருந்தால், டாக்டருடைய ஆலோசனை கேட்ட பிறகு செய்வது நல்லது. இப்போ ஒரு ஆசனம் பார்க்கலாம். இப்போ இது போல போஸ்டர்ல இருந்துட்டு, கால் இது போல ஷோல்டர் லெவல்ல இருக்கணும். இருந்துட்டு, இந்த போஸ்டர்ல இப்படி வரும். இது பேர் மாலாளமா நீங்க ஒரு 25 எண்ணிக்கை இருக்கலாம். இதே நிலையில ஒரு 25 எண்ணிக்கை நம்ம அப்படியே இருக்கலாம்.
அதே போல இதுல இன்னொரு முத்ரா பார்க்கும் பொழுது நம்ம வந்து அசுனி முத்ரா பயன்படுத்தலாம். அதாவது விலங்குல பாத்தீங்கன்னா அந்த குதிரை என்பது அதோட ஆசன வாயுவை இப்படி க்ளோஸ் பண்ணி வெளியில கொண்டு வரும். இது வந்து அதே போல நம்மளுடைய நீங்க வஜ்ராசனத்திலே இல்ல சுகாசனத்திலே இல்ல நாற்காலியில அமர்ந்து கொண்டு உங்களுடைய கவனத்தை ஆசன வாயு கொண்டு போகும் பொழுது ஆசன வாயுவை இப்படி உள்ள இழுக்கணும், இப்படி வெளியில அனுப்பணும். இதுல உள்ள இழுக்கும் பொழுது மூச்சு காத்து என்பது உள்ள நிறுத்தப்படுகிறது. ஆசன வாயுவை இப்படி வெளியில விடும் பொழுது மூச்சு காத்து என்பது வெளியே அனுப்பப்படுகிறது. இது போல ஒரு 25 எண்ணிக்கை நம்ம செய்யலாம். செய்யும் பொழுது ஆரம்பத்துல இருக்கின்ற அந்த மூலவியாதி என்பது சரி செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். இதுல உணவு கட்டுப்பாடு மிக முக்கியமான ஒன்று நம்ம பார்க்கலாம். அதாவது ரொம்ப மசாலா கலந்த உணவுகளை எடுக்க வேண்டாம். அதே போல மலம் கட்டுகின்ற உணவுகளை தவிர்ப்பது நல்லது. சீக்கிரமா ஜீரணம் ஆகின்ற உணவுகளை எடுத்துக்கொள்வது மிக சிறந்த ஒன்றாக நம்ம பார்க்கலாம். உடம்புல சூடு உற்பத்தி செய்கின்ற உணவுகளையும் தவிர்ப்பது நல்லது. பைல்ஸ் வந்தா நீங்க பாத்தீங்கன்னா சர்ஜரி பண்ணும் பொழுது ஒரு சிலருக்கு தொடர்ந்து வரக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். அதனால உணவு கட்டுப்பாடுன்றது ரொம்ப முக்கியமான ஒன்றா நம்ம இதுல பார்க்கலாம். உதாரணத்துக்கு நீங்க வந்து மைதா, கோதுமை இது போல உணவுகளை தவிர்ப்பது மிக சிறந்த ஒன்று. நன்றி, வணக்கம்.